சாஃப்ட்வேர் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் செய்கிறது. முதல்ல இங்கே போய்க்கிறோம் ப்ளே ஸ்டோரில். அதில் சர்ச்சில் போகிறோம். ஒவ்வொரு செல்லில் மேலே கீழேன்னு மாறி வரும். அதுக்கு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் போய்ட்டு நம்மளுடைய பேர் குருஜி, குருராஜன் டைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே வந்துடுச்சு. குருஜி குருராஜன் போட்டோன்னே இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்ததை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். இதை இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போது அதை நம்ம ஓப்பன் கொடுக்குறோம். இப்போது ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுனால நாம் என்ன சொல்கிறோம், பதிவு செய்யணும். அப்போது ஏன்னா தொலைபேசி பாஸ்வேர்டு போடக்கூடாது, பதிவு செய்யவும் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை அழுத்துங்க. இது அழுத்தினோடனே எல்லா பக்கையும் நிரப்புங்கன்னு வருது. அப்போது இது யாரோடது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இன்னொரு வாடிக்கையாளருடைய அவருடைய பெயர் போட்டு பண்ணுறோம். அவருடைய மொபைல் எண் 73970. ம் 73970 73970 இவரோட மொபைல் நம்பர் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். மெயில் ஐடி ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஸ்ரீ சக்ரா கேர் @gmail.com கொடுத்துட்டோம். இப்போது பாஸ்வேர்டு 6 டிஜிட்டில் போடணும். 6 டிஜிட்டில் போடும்போது இதில் நான் டைப் பண்ணுவேன், ஆனால் வீடியோ பேசும்போது மறைச்சிடுவேன். நீங்கள் அது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது ஒரு தடவை வந்து நம்ம என்ன நம்பர் போட்டோமோ அந்த நம்பர் போடுறோம். நம்பர் போட்டுங்க. நம்பர் சொல்லுங்கள். 73970 73ங்களா? 73970 336 நம்பர் போட்ட பிறகு பாஸ்வேர்டு போடுறோம். சாஃப்ட்வேருக்குள்ளே வந்துட்டோம். சாஃப்ட்வேருக்குள்ளே வந்த உடனே நீங்கள் எனக்கு கால் பண்ணி ஐயா உங்களுக்கு இது மாதிரி பணம் கட்டி இருக்கோம், எங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன்.